Hello foodies, welcome to Olan Foodie. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது சிம்பிளான கேரளா ட்ரெடிஷ்னல் டிஷ் ஓலன். இது ரொம்பவே லைட் அண்ட் மைல்டான ஒரு கறி. ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் மில்க் வச்சு நம்ம இந்த கறியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கறியில் நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 1 கப் தட்டைப்பயிரை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோ பம்கினை க்யூபாக இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கறிக்கு நம்ம இந்த ஷேப்பில் தான் போடுவோம், அதனால் நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஷ்கார்டையும் அதே ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், தின் ஸ்லைசஸாக. நம்ம ஏன் இப்படி தின்னாக போடுறோம் அப்படின்னா அப்போ சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும் நமக்கு, அதனால் நம்ம இப்படி தின் ஸ்லைசஸாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கறியில் நம்ம இந்த ஒரே ஒரு காரம் மட்டும்தான் சேர்த்துறோம், அதனால் நான் 4 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்க்கு, கோகனட் மில்க்கு. ஒரு ஹாஃப் கோகனட்டை நான் இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் மில்க்கு, தண்ணி ஊற்றாமல் எடுத்த மில்க்கு. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்தி எடுத்த செகண்ட் மில்க்கு. இது நான் ஹாஃப் கோகனட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த செகண்ட் மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த வெஜிடபிள்ஸை வேக வைக்க போகிறோம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆஷ்கார்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்மளோட எல்லோ பம்கினையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நம்ம வேக வைக்க போகிறோம். அது கூட நம்ம ஜஸ்ட் ஒரு 1 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் மில்க்கு, கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் மில்க், இது ரெண்டையுமே ஊற்றி இந்த ஆஷ்கார்ட் அண்ட் எல்லோ பம்கின் இந்த ரெண்டையுமே நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம 4 மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 மிளகாவையும் இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லலாம் இது வெந்து கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நமக்கு. இந்த மாதிரி சாஃப்ட் ஆகி கிடைக்கணும். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. பாருங்கள், நம்மளோட எல்லோ பம்கினும் ஆஷ்கார்டும் சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. ஆஷ்கார்டெல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு அண்ட் எல்லோ பம்கினும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிருக்கு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த தட்டைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் இந்த கோகனட் மில்க்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வெந்து கிடைக்கணும் நமக்கு. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும், அந்த கோகனட் மில்கோட ஃப்ளேவரும் இந்த தட்டைப்பயிரில் இறங்கும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே ஏன் சால்ட் போடலன்னா இது சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கும், அதனால வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் தட்டைப்பயிர்லேயும் சால்ட் போட்டு வேக வைக்கல, அதனால நான் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். பிகாஸ் இந்த தட்டைப்பயிரில் நமக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கணும், அதுக்காக தான் நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ வெந்திருக்கும். இப்போது நம்ம இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர்லாம் போயிடும். அதனால் ஜஸ்ட் இது சூடானாலே போதும். இது பாயில் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் சூடு பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்வர்ல் பண்ணி விட்டுக்கலாம் இடையில. பிகாஸ் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த எல்லோ பம்கின் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். பிகாஸ் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் நம்ம தின் ஸ்லைசஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கறிக்கு எந்த விதமான டெம்பரிங்கும் கிடையாது. இது கோகனட் மில்க் ஃப்ளேவர்லேயே இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மேலே சும்மா ஊற்றி விட்டாலே போதும். ஊற்றி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கறி லீவ்ஸையும் இதில் அப்படியே சும்மா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னலான டிஷ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த கோகனட் மில்க்லேயே நல்லா வெந்து கிடைக்கிறனால இதில் கோகனட் மில்க் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃப்ளேவரே போதும் நமக்கு இந்த டிஷ்ஷை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு. கேரளா சத்யாவில் இந்த ஓலன் கண்டிப்பாக இருக்கும்.
அண்ட் நிறைய பேத்துக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இது ரொம்ப மைல்டாக இருக்கனால நிறைய பேத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் திரும்பி திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை. உங்களுக்கும் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த ட்ரெடிஷ்னல் கேரளா டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.